எந்தையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அன்பு உறவுகளே, நான் பல நேரங்கள்ல தேசத்தின் 4வது தூண் ஊடகம், அந்த ஊடகம் செய்கின்ற அநியாயங்களை நிறைய முறை பேசியிருக்கிறேன். தேசத்தின் 4வது தூண் என்று சொல்லுவதற்கே ஊடகத்தை இன்றைய சூழ்நிலையில் நாம் வெட்கப்படுகிறோம் என்று பேசியிருக்கிறேன். ஆனால் அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது ஊடகம் என்பது. அதில் 100க்கு 1 அத்தி பூத்தாற் போல் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதை போல யாரோ ஒருவர் நேர்மையாக செயல்படுகிறார். 100ல் ஒருவர், 1000ல் ஒருவர், 1,00,000ல் ஒருவர் என்று சொல்லுவதை போல நியூஸ் 7 தொலைக்காட்சியில ஒரு செய்தியாளர் நேர்மையாக களத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை அரசாங்கத்தின் செவிகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார், காவல்துறையின் செவிகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார், சட்டத்தின் முன் எடுத்து சென்றிருக்கிறார். இவர் களத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் காரணமாக அங்கு சில மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் அவர் களத்தில் நேர்மையாக பணியாற்றியதற்காக அவருக்கு கிடைத்த சில வெற்றிகள். அது சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பல சமூக விரோதிகளுக்கு இவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கிறது. கடைசியில் அவர் உயிருக்கு குறிவைத்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் தான் நியூஸ் 7 தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு அவர்கள் இப்பொழுது வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் படுத்திருப்பதற்கான மிக முக்கிய காரணம். ஒரு செய்தியாளர் நேர்மையாக பணியாற்றினால் அவருக்கு பிரச்சனை, நேர்மையாக பணியாற்றவில்லை என்றால் பொது மக்களுக்கு பிரச்சனை. நேர்மையாக பணியாற்றினால் அவருக்கு பிரச்சனை, நேர்மையாக அவர் பணியாற்றவில்லை என்றால் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை, நிர்வாகத்துக்கும் பிரச்சனை. களத்தில் சமூக விரோதிகள் செய்கின்ற அநீதிகளை சட்டத்தின் முன் கொண்டு செல்வதும் அரசின் செவிகளுக்கு எடுத்து செல்வதும் ஊடகம்தான். அந்த ஊடகத்தில் ஒருவர் நேர்மையாக பணியாற்றினால் இன்றைய சூழ்நிலையில், இன்று நடக்கின்ற காலகட்டத்தில் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பல்லடத்தில் நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு அவர்களுக்கு நடந்திருக்கின்ற அந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நாம் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர் தனக்கு ஏதோ ஆபத்து நிகழப் போகிறது என்பதை அந்த செய்தியாளர் நன்றாக புரிந்து கொண்டார். 4 நாட்களாக ஒரு கும்பல் அவரை பின்தொடர்கிறது. தொடர்ந்து அவரை இந்த கும்பல் துரத்தி கொண்டே இருக்கிறது. அதை அவர் கண்காணித்துக் கொண்டு நமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் அவருக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த கொலை கும்பல் அவருடைய வீட்டாண்ட போய் விசாரிக்கிறாங்க. இவர் யாரு, இவர் எங்க வேலை செய்யறாரு, இவருடைய பின்புலங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவர் வீட்டாண்ட போய் எப்போ வராரு எப்போ போறாருங்கிறத போய் நோட்டம் போடுறாங்க. இவர் எங்கெல்லாம் சுத்துறாரு செய்தி சேகரிப்பதற்காக, சுத்தி பக்கத்துல பல்லடம் சுத்தி பக்கத்துல எங்கெல்லாம் இவர் சுத்துறாரோ அங்கெல்லாம் இவருக்கு பின்னாடியே ஒன்று 2 வீலரு, அப்படி இல்லை காரு, இது 2த்துலையும் ஒரு 5-6 பேர் கொண்ட கும்பல் தொடர்ந்து அவரை 4 நாட்களாக கண்காணிக்குது. அந்த விஷயம் அவருக்கு நன்றாக தெரிந்து விட்டது. நம்மை தொடர்ந்து இவர்கள் பின்தொடர்கிறார்கள், நம்முடைய செயல்பாடுகளை இவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள், நமக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் அந்த செய்தியாளர் நேசப்பிரபுக்கு தெரிந்து விட்டது. நேசப்பிரபு என்ன பண்றாருன்னா, காவல்துறைக்கு போன் பண்றாரு. முதல்ல 100க்கு போன் பண்றாரு. 100க்கு போன் பண்ணி, முதல்ல எனக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது, அந்த பிரச்சனையை போயிட்டு இவர் செய்தியா சேகரிக்கிறார், இந்த செய்தியை கொண்டு போயிட்டு நீங்க வெளியிட்டீங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்ணிவிடுன்னு அங்க மிரட்டுறாங்க. அதன் பிறகு அந்த செய்தியும் அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த செய்தி வெளியிட்ட பிறகு அவரை ஒரு கும்பல் பின்தொடருது. இந்த கும்பல் தொடர்ந்து பின்தொடரவே இவருக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படுது. அந்த அச்சம் வந்த உடனே இனி நாம் தாமதிப்பது நமக்கு தான் பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்ட நேசப்பிரபு உடனடியாக காவல்துறைக்கு போன் பண்றாரு. காவல்துறைக்கு போன் பண்ணி தொடர்ந்து அவர் குறைந்தது 4-5 முறை தொடர்ந்து அவர் போன் பண்றாரு. அவசரமாக எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, என்னை சுற்றி மர்ம நபர்கள் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை, ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது, ஏதோ ஒரு அசம்பாவம் எனக்கு நடக்கப் போகிறது, எனக்கு காவல்துறை உதவி வேண்டும் என்று தொடர்ந்து அவர் அத்தனை முறை போன் செய்கிறார் காவல்துறைக்கு.
தமிழ்நாட்டு காவல்துறை கேடுகட்ட நிலைக்கு, தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு சென்றிருக்கிறது என்பது நம்ம இன்னைக்கு பார்க்கல, பல சம்பவங்கள்ல நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிய தேவாலயத்திலேயே வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த சம்பவத்துல கூட காவல்துறை அவ்வளவு மெத்தனமா இருக்கு. சீமான் வந்து களத்துல இறங்கி கத்தி 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 எப்படி இவரை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு களத்தில் இறங்கி பெரும் போராட்டங்களை நடத்திய பிறகுதான் அவரை வந்துட்டு திமுக கட்சியில இருந்து நீக்குது. அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது காவல்துறை. எவ்வளவு கேடுகட்ட நிலைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை சென்று இருக்குதுன்னு பாருங்க. இன்றைக்கு இதே நிலையில தான் பல்லடத்துல நியூஸ் 7 செய்தியாளருக்கு நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரிக்கு ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை போன் பண்றார். அந்த காவல்துறைக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு குறுகிய தூரத்திலேயே இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த கூலிப்படை வந்துட்டு இவர் தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டே இருக்குது. இவர் பல முறை போன் பண்ணி சொல்றாரு, சார் பக்கத்துல வந்துட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, உடனே வாங்க சார் அப்படின்னு போன்ல அவ்வளவு கெஞ்சுறாரு. ஆனா அந்த போன்ல பேசுற அந்த காவல்துறை அதிகாரிகள் கேட்கிற கேள்வி வெட்கக்கேடான கேள்வி. ஒருத்த வந்துட்டு என்னை சுத்தி 4 பேர் நிக்கிறான், என்னை வெட்டுறதுக்கு வரான், என்னை குத்துறதுக்கு வரான், எதுவோ எனக்கு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா அவன் போட்டுக்கிற சட்டை என்ன, அவன் என்ன கலர் வண்டியில வரான், அது என்ன வண்டி, அவன் என்ன சட்டை போட்டுக்கிறான், அந்த வண்டியோட நம்பர் என்ன கலர் லைட் எரியுது, அது என்ன கம்பெனி வண்டி, இதையெல்லாம் எவனா கேட்டுட்டு இருப்பான் அந்த நேரத்துல. எவனா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்னை ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்னா நான் என்னை தற்காப்புக்காக நான் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் நான் செய்யணுமோ அதைத்தான் நான் யோசிப்பேனே தவிர அவன் என்ன வண்டி ஓட்டுன்னு வரான், அவன் என்ன சட்டை போட்டுக்கிறான், அவன் என்ன போன் வச்சுட்டு இருக்கிறான், அவன் ஓட்டிட்டு வர வண்டி எந்த கம்பெனியோட வண்டி, இதையெல்லாம் ஒரு அச்சத்துல ஒரு பயத்துல நடுங்கிட்டு இருக்குவேன். இதையெல்லாம் நோட் பண்ண முடியுமா? ஆனா காவல்துறை கிட்ட போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, உடனே காவல்துறை எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற அளவுக்கு கேட்கிறாரு அவரு. ஆனா காவல்துறை வந்துட்டு வாங்க வந்துருங்க, ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல இல்லாதனால தான் அவசர உதவிக்கு தானே உங்களுக்கு காவல்துறைக்கு போன் பண்றாரு. அவர் நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்து அதன் மேல ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா அதுக்கு எதுக்கு நீங்க போன் நம்பர் கொடுக்குறீங்க அவுட்ல? எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல் இந்த செயல். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து அவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு போன்ல பேசிட்டே இருக்கிறாரு. செய்தியாளர் நேசப்பிரபு வந்து காவல்துறை அதிகாரி கிட்ட போன்ல பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் பொழுதே அதே நேரத்தில் அந்த மர்ம நபர்கள் வந்துட்டு அவரை சர்ற மாதிரியாக வெட்டுறாங்க. என்னுடைய லைஃபே போச்சு அப்படின்னு கத்துறாரு அவர். அதே டைம்ல போன்ல கத்துறாரு அந்த போலீஸ்காரர்கிட்டே. என்னடா கொடுமை இது, நாடா சுடுகாடா? திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இதே பிரச்சனை தான் காலந்தோறும். இன்னைக்கு நேத்து இல்லை, எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தாலே மாநிலத்தில் இந்த பிரச்சனைகள், வன்முறை, அராஜகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுக்குமே இங்க பஞ்சம் கிடையாது. இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு தான் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் சீர்குலைஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். யாருக்காக ஆட்சி நடக்குது? இன்னைக்கு வந்துட்டு அவருடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. அவர் மேல 1 வெட்டு 2 வெட்டு இல்ல, 58 இடங்கள் அவரை வெட்டி இருக்காங்க. 58 இடங்கள்ல அந்த நேசப்பிரபுவை வெட்டி இருக்காங்க. அவருக்கு உயிர் மட்டும்தான் போகல, ஆனா உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அவரை வெட்டி உயிரை எடுக்கணும்னா அந்த இடத்துலயே எடுத்துட்டு இருப்பாங்க. அவரை வெட்டி உயிரை எடுக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. திமுகவுடைய கும்பல் தான் இதற்கு முழு காரணம்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்க ஒரு ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு இவர் காரணமாக இருக்கிறாரு இந்த செய்தியாளர் நேசப்பிரபு. அந்த ஒயின் ஷாப்பை நடத்திட்டு இருந்த ஒரு திமுக பிரமுகர். திமுக பிரமுகர் தான் கூலிப்படையை வச்சு செய்தியாளரை போட்டிருக்காரு. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக தொடர்ந்து இதைத்தான் செய்யும். தனக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க கதையை முடிச்சிடும். அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க முதலமைச்சர் ஆட்சியில் இருக்காரு, நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு தைரியம். கொலையெல்லாம் வந்துட்டு மாநிலத்தில் சாதாரணமாக ஆகி போச்சுங்க. பாமர மக்களுக்கு நான் சொல்றது, இன்னும் 2.5 ஆண்டு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது திமுகவுடைய ஆட்சி. தயவு செய்து அவர்கள் உங்க உயிரை பாதுகாப்போட வச்சுக்கிங்க. ஒரு மனிதன் பிறந்து விட்டால் இறப்பு என்பது என்றோ ஒரு நாள் வந்தே தீரும். ஆனால் இப்படிப்பட்ட தீய சக்திகளிடம் சிக்கி நம்மை நாம் இழந்து விடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு தீய சக்திகளிடம் சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாதுங்க. ஒரு செய்தியாளர், நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன். எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன்? கட்டுப்பாட்டு அறைக்குள்ள இருந்து மாநிலத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த களத்தில் போய் செய்தி சேகரிக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையிலேயே உயிரை கொடுத்து செய்தியை சேகரிப்பவர்கள். இப்பொழுது அவருடைய உயிரை கொடுத்துதான் செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்தோம் இல்ல?
உண்மையிலேயே செய்தியாளர் என்றால் களத்தில் செய்தி சேகரிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் உண்மையிலேயே மக்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா களத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நேரடியா போய் செய்தியா சேகரிச்சு கொண்டு போய் அரசாங்கத்தின் முன்போ மக்கள் முன்போ நீதியின் முன்போ அவர்கள் நிறுத்துவதற்கு அவர்கள் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளிடமிருந்து அவர்கள் படுகின்ற பாடுகள், அல்லல்கள், இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. களத்தில் செய்தியை சேகரிக்கின்ற ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ நேசப்பிரபுக்கு நடந்தது நாளைக்கு இன்னொருவருக்கு நடக்கலாம், இன்னொருவருக்கு நடப்பது நாளை இன்னொருவருக்கு நடக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் மாநிலத்தின் அரசும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கும் சீராக இருக்கணும். இங்க மாநிலத்தின் அரசும் சீராக இல்லை, மாநிலத்தின் சட்ட ஒழுங்கும் சீராக இல்லை. சீர்கெட்ட ஒரு சட்ட ஒழுங்குக்குள்ள சிக்கி நம்மளாம் சீரழிஞ்சு சிதைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாட்டில் வாழுகின்ற ஒரு சாமானிய மக்களுக்கு உத்தரவாதம் இல்லைங்க உயிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தான் இன்றைய சூழ்நிலையில இன்றைய சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறார், ஒரு கண்டன ட்வீட் போடுறார். என்ன போடுறாருன்னா, திருப்பூரில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் அப்படின்னு போட்டுட்டு, படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ள தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கு 3 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் போட்ட கண்டனமோ 3 லட்சம் நிதி உதவியும் அவருடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்தோம். கண்டனம் யாருக்கு போடுறாரு? கண்டனம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசு யார் கையில் இருக்கு? தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சரே நீங்க தான். முதல்ல நீங்க முதலமைச்சரா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியல மாதிரி இருக்கு. ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு. தமிழ்நாட்டுடைய காவல்துறை உங்க கையில் இருக்கு. உங்க கையில் இருக்கிற காவல்துறைக்கு உங்க கையில் இருக்கிற காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா அப்ப போய் ஆக்ஷன் எடுக்கிறது யாரு? காவல்துறை இந்த லட்சணத்தில் இருக்குது உங்களுடைய காவல்துறை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு செய்தியாளர்னா களத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நேரடியா போய் இன்னைக்கு வந்துட்டு ரவுடிசம்ங்கிறது சாதாரணமாகி போச்சு நாட்டில். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நாட்டில் அரங்கேறிட்டே இருந்தா செய்தியாளர்கள் எப்படி அவர்கள் அந்த தொழிலை செய்யறதுக்கு முன் வருவாங்க? பாதுகாப்பற்ற ஒரு மாநிலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது மட்டும் மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இது நாடா சுடுகாடா? நம்ம எங்க வாழுறோம்? ஒவ்வொரு கணமும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தம்முடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாருக்குமே மக்கள் மீது அக்கறை இல்லை. அவர்கள் மீது மட்டுமே அக்கறை, அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதில் மட்டுமே அக்கறை இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்களை நட்டாற்றில் விட்டு விட்டார்கள். அத்தனைக்கும் காரணம் வாக்களித்த மக்களாகிய நீங்கள் தான் என்பதை முதலில் உணருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.